தோழர் பூதட்டியப்பா அவர்களே, தோழர் மாதையன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அருமை தோழர் ரவி அவர்களே, இளைஞர் பெருமன்றத்துடைய மாநில செயலாளர் அருமை தோழர் பாரதி அவர்களே, மாணவர் பெருமன்றத்துடைய மாநில செயலாளர் அருமை தோழர் தினேஷ் அவர்களே, பங்கேற்றிருக்கின்ற அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, விவசாயிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, அத்துணை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பிலே புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 12:30 போச்சு. கடுமையான வெயில், பசி நேரம். பசி வந்தா பத்தம் மறந்து போகும் சொல்லுவாங்க. ஆகவே பசி நேரத்தில் ரொம்ப நேரம் பேசல, உங்களுடைய சில கோரிக்கைகள் மற்றும் பேசிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஆகவே உங்களுக்கு எல்லாம் உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கு. பொறுமையாக எல்லோரும் மனுக்களை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க போவீங்க. ஆகவே இன்றைக்கு நம்முடைய போராட்டம் உரிமைக்கான போராட்டம். இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி நூற்றாண்டுகள். இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்திலும் விடுதலை போராட்டத்துக்கு பிறகும் ஆள பெரிய பங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கு. அன்னைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாட்டின் சுதந்திரத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இந்திய நாட்டில் உள்ள சிறைச்சாலை சித்திரவதைக்கு ஆளான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய நாட்டில் விடுதலை போராட்டத்திலே தூக்குமேடிய தலைவர்களில் அதிக பேர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். இன்றைக்கு பெற்ற சுதந்திரத்தை பாதுகாத்திட இன்றைக்கு போராடுகின்ற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. உங்களை போன்ற எளிய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக ஏதோ இன்று மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு நாடு சுதந்திரம் பெற்று 78 வருஷம் ஆகி போச்சு. இந்த நாட்டுடைய பிரஜை நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு கையளவு கூட நில சொந்தமா இல்ல. 78 வருஷமா என்ன பண்றோம்? புறம்போக்கு வீட்டிலேயே பிறந்து புறம்போக்கு வீட்டிலேயே வாழ்ந்து புறம்போக்கு நிலத்தையே ஓட்டி சாகும்போது கூட புறம்போக்கு சுடுகாட்டில் 5 காரு பட்டாணம் இல்லாம எரிக்கின்ற புதைக்கின்ற அவநிலைக்கு ஆட்சியாளர் நம்ம தள்ளி இருக்கா. ஆகவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோருக்கும் இருப்பதற்கு வீடு, உழுவதற்கு நிலம், உண்பதற்கு உணவு என்ற கோஷத்தை வைத்து எளிய மக்களுக்காக இன்று வரை போராடி இருக்கு. இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் தைரியமா சொல்றோம், ஆளும் கட்சி இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி. ஆளும் கட்சியோ ஏற்கனவே ஆண்ட கட்சியோ செய்யாததை சாமானிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சிருக்கு. 1 ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, 10,000 ஏக்கர் நிலங்களை வனத்துறையினர் 30 ஆண்டுகளுக்கு முன்பு செடி வைக்க போய் விவசாயிகளை அந்த நிலத்திலிருந்து வெளியேற்றும் போது அந்த வனத்துறையை எதிர்த்து போராடி இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் அல்ல, 10,000 ஏக்கர் நிலத்தை கம்யூனிஸ்ட் கட்சி பகிர்ந்து கொடுத்திருக்கு. கொப்பகரையில 2800 ஏக்கர் நிலம் வச்ச தென்னை மரம் 80 வருஷம் இருக்கு. கட்டின வீடு இருக்கு, வெட்டின கிணறு இருக்கு, பாட்ட முப்பாட்ட சமாதி இருக்கு. அங்க போய் வனத்துறை 30 வருஷம் முன்னாடி செடி வைக்க போறான். 1 சென்ட் கூட பட்டா நிலம் இல்ல. ஆகவே ஊர்ல போனா எல்லாம் அரசியல் கொடி இருக்கும். அவனுடைய வாழ்வாதாரம் என்பது நிலம். அந்த நிலத்தை வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை மூவரும் போய் அந்த மக்களை விரட்டி அங்க செடி வைக்க போறான். ஆகவே எந்த கட்சியில் இருந்தாங்களோ அந்த கட்சியுடைய வாழ்வுரிமையை காக்கவில்லை. இந்த செங்கோடி நின்று வந்த பாரஸ்காரன காக்கி பேண்ட் கீழே உள்ள வரைக்கும் ராயகோட்டை வரைக்கும் துரத்தி இன்னைக்கு 2500 ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி சிக்கப்பூவத்தி, பெரிய பூவத்தி, கெட்டூர் கிருஷ்ணகிரி தாலுகாவில், அதே மாதிரி சூளகிரி தாலுகாவில், பேரிக்கை பக்கம் தண்ணீர் குண்ட பள்ளி, இங்க குந்துகோட்டால 2000 ஏக்கர் நிலத்தை விவசாயிகள் இன்றைக்கு சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம். எங்களுடைய லகுமையா முனிகிருஷ்ணன் இறந்துட்டார். என் கட்சியில மாரம்மாள் சொல்ல ஒரு பெண் அங்க பாரஸ்காரன் வந்தோம்னா அருவாயத்துக்கு துரத்தோம். இன்னைக்கு குந்துகோட்டா கிராமத்தில் 2000 ஏக்கர் நிலத்தை அன்றைக்கு வனத்துறை மீது கையெழுத்து கொடுத்தோம்.
இங்க சித்தாண்டபுரத்துல 500 ஏக்கர் நிலத்தை ஓட்டும் போது வனத்துறை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சாங்க. அன்னைக்கு நம்ம சின்னசாமி பழனி சொல்லி அந்த நிலங்களை பாதுகாத்தோம். இவ்வாறு இந்த 10,000 ஏக்கர் நிலத்துக்கும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றிருக்காங்க. 2006 வன உரிமை சட்டம். அந்த வன உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தி சாகுபடி நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று போன பட்ஜெட்ல பேசுறோம் 4 நாளுக்கு முன்னாடி. அதே மாதிரி இன்னைக்கு 13,000 குடும்பங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 30 ஆண்டு காலமாக போராடி வீட்டு மனை வாங்கி பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஒசூர்ல உங்களுக்கு தெரியும், பார்வதி நகர் இருக்குது. நம்ம அஞ்சட்டிலிருந்து போனவங்க எல்லாம் ஓசூர் வந்து பெரிய தொழிலகம் சொல்லி பிழைக்க போனவங்க, தென்கன்னிக்கோட்டிலிருந்து போனவங்க, தமிழ்நாடு முழுக்க போனவங்க வீடு கட்டி குடியிருக்காங்க. அந்த வீடுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளோடு புல்டோஜரோட வராங்க, இடிக்கிருக்கு. ஓசூர் நாங்க சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்க இல்லங்க, இப்போ மேயர் நாங்க இல்ல. சாமானிய மக்கள் பூ விற்கிறவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல காய்கறி விற்கிறவங்க, கார்மேஸ்திரிங்க வீடு கட்டி 30-40 வருஷமா குடியிருக்கிறாங்க. அந்த வீடுகளை இடிக்க வரும்போது லகுமையா சொன்னாரு, ஒரு வீடை ஒரு செங்கலை கூட தொட விட மாட்டோம் சொல்லி வந்த புல்டோஜரை இடிக்க வந்ததை தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு போன 2 மாசம் படி போராட்டம் பண்ணி 30 வருஷமா அந்த வீடுகளை பாதுகாத்து இன்னைக்கு அந்த வீடுகளுக்கு 3000 வீடுகளுக்கு பட்டா ரெடியா இருக்கு. இன்னும் 2000 வீடு சேர்த்து ஓசூர்ல 5000 வீடுகளுக்கு பட்டா கொடுக்க போறாங்க. சர்வே முடிச்சிச்சு. இன்னைக்கு ஒசூர்ல ஒரு சென்ட் நிலம் என்னன்னு தெரியும், 8 லட்சம் 10 லட்சம். அப்படி என்றால் 5000 வீடுகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் பாருங்க. 1-2 இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி அரை நூற்றாண்டு காலமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உழைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். வெயில் வேற நீங்க டிகிரி கொண்டாட உங்களுக்கு தெரியும், மணிகுண்டு இருக்கு. மணிகுண்டு பக்கம் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கடை வச்சிருப்பாங்க. என்ன பழக்கடை, துணி கடை, புத்தக கடை. அது வனத்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு ஒரு IFS ஆபீசர் அப்பல்நாடுன்னு சொல்லிட்டு வந்து அதிகாரத்தோட போய் அதெல்லாம் தூக்கி விசாரிட்டு பூட்ஸ் காலில் வளைச்சு அந்த ஜனங்களை வெளியேற்ற பார்த்தாங்க. சாதாரண ஜனங்க அந்த அப்பல்நாடுக்கு எதிராக போராட்டம் நடத்தி 18 நாள் ஒரு IFS ஆபீசரை டிரான்ஸ்பர் பண்ண வச்சு இன்றைக்கு அவங்க கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஜய் மல்லையா தெரியும் உங்களுக்கு, யாரு யாரு கிங்ஃபிஷர் பீர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்திய நாட்டுடைய பணத்தை 9000 கோடியை கடன்ல பேங்க்ல வாங்கி இன்னைக்கு ஆள்ற பிஜேபி அரசாங்கத்துக்கு தண்ணி காட்டிட்டு லண்டன்ல இருக்காரு. அவரு பெங்களூர் கிட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்கி இருந்தாரு. அப்படி மேனேஜர் பேர்ல போன கவர்மெண்ட்ல காங்கிரஸ் MP ஆயிட்டார் அவரு. அங்க சாதாரண மக்கள் பெங்களூர் சுற்றி இருக்கிறவங்க வீடு இல்லாதவங்க அந்த நேரத்தில் வீடு கட்டிட்டாங்க. ஆகவே அந்த வீடுகளை இடிக்கணும்னு சொல்லி காவல்துறையும் வருவாய்த்துறையும் வந்து இடிக்க வந்தாங்க. தடுத்து நிறுத்தி ராத்திரி 12 மணிக்கு விஜய் மல்லையாவுக்கு பதிலாக அரசாங்கம் இன்னைக்கு முனீஸ்வர் நகர் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சென்ட் நிலம் 5 லட்சம் ரூபாங்க. 100 வீடுகளுக்கு அந்த வீட்டிலிருந்து அந்த இடத்திலிருந்து மாறுவதற்காக பட்டா வாங்கி கொடுத்தோம். வீடு கட்டுமானவா அந்த இடத்துல. அதுக்காக அந்த விஜய் மல்லையா கிட்ட 3 லட்சம் 5 லட்சம் சொல்லி நஷ்டீடு வாங்கி கொடுத்தோம். ஆகவே இந்திய அரசாங்கத்துக்கு தண்ணி காட்டின விஜய் மல்லையாவுக்கு தண்ணி காட்டின கட்சி தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இவ்வாறு 1-2 சொல்லிட்டே இருக்கலாம். கிளமங்கலத்துல இந்த BDO ஆபீஸ்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ், கடை, வீடுங்க எல்லாமே புறம்போக்கு நிலங்கள். அந்த நிலத்துல வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணி அதிகாரிகள் வந்து காலி செய்யணும் சொல்லி JCB வச்சு எடுத்துட்டாங்க. நம்முடைய தலைவர் லகுமையா வந்து நெருப்பு குச்சி பத்த வச்சு JCB வைக்க போயிட்டார். நிறுத்தடா, ஃபர்ஸ்ட் பட்டா கொடுறான், அப்புறம் அந்த வீடுகளை இடிதான் சொல்லி. இவ்வாறு சாமானிய மக்கள் இந்த மாவட்டத்திலே எங்கே பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக களத்திலே நின்று அவர்களை பாதுகாக்க கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அதே போல இன்னைக்கு கொடகரை கம்பெனி எல்லாம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பகுதியில் பல வருஷமா வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நிலங்களை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலங்களுக்கு பட்டா இல்லாம இருக்கு. கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி போராடி நிச்சயமாக உங்களுக்கு பட்டா பெற்றுக் கொடுக்கும் வரை, கடைசி மனிதனுக்கு பட்டா பெற்றுக் கொடுக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோட உறுதுணையாக நிற்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உரிமைக்கான அந்த போராட்டத்தில்
கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு உறுதுணையாக நிற்கும் என்று தெரிவித்துக் கொண்டு கடந்த 15 நாளுக்கு முன்னாடி கூட டிங்கினி கோட்டால ஒரு 15,000 பேர் இதே மாதிரி பட்டா இல்லாம மனுக்கள் கொடுத்து, இதே தாசில்தார் தான் அங்க இருந்தாரு, இங்க மாதராய் வந்திருக்காரு. எல்லா கிராமத்திலையும் கூப்பிட்டு கொடுத்த மனுக்களை கொடுத்து சர்வே பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் தகுதி படிச்சவங்க பட்டா கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மனுக்களை எல்லாம் வாங்கி கொடுத்து தொடர்ந்து பட்டா கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு உறுதுணையாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, என்ன வெயில இருக்கீங்க, நம்முடைய தலைவர் பேச வேண்டி இருக்கு. ஆகவே இந்த போராட்டம் சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ பஞ்சாயத்து தேர்தல் வரல. உங்களுடைய உரிமை சட்டமன்றத்தில் பேசணும். இன்னைக்கு நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சாமானிய மக்கள் வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகியவர்களுக்கு வீடு கட்டு நிலம் கொடுக்கணும். ஏற்கனவே குடியிருப்பவர்களுக்கு பட்டா கொடுக்கணும் பேசியிருக்கோம். இன்னைக்கு தமிழக முதலமைச்சரும் 5 லட்சம் வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே தகுதி படைத்த இந்த மனுக்களுக்கு வட்டாட்சியர் நிச்சயமாக பட்டா வழங்க வேண்டும். பட்டா வழங்கவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி விடாது நின்று உங்களுக்கு அந்த உரிமையை பெற்றுத்தரும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.